டெய்லி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ண போறீங்களா? உங்க ஃபேமிலியோட நீங்க இந்த அருமையான இடத்துக்கு வரலாம். தீசல் போர்டிக்சன் நெகிரி சிமிலன் மலேசியாவில் இருக்கு. ஒன் ஆஃப் த புகழ் பெற்ற ஹோட்டல் சொல்லலாம். ஸோ மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா போர்டிக்சன் என்ற இடத்துல வந்துட்டு கடற்கரைகள்லாம் ரொம்ப நல்ல அழகா இருக்கும். ஸோ இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்டாக வந்திருக்காங்க. எல்லாமே கடற்கரையை வந்து குளிக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டி செய்ய போகிறாங்க. ஸோ நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த தீசல் ஹோட்டலை பற்றி நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட விலைகள் எல்லாமே இருக்குது எவ்வளோன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மறக்காமல் ஏகே தமிழ்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா வீக் டேஸ் மேன்னு சொல்லிட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு பார்த்துக்கலாம். எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாமே பிள்ளைங்களாம் நிற்கிறாங்க எல்லாம். ஸோ ரொம்ப நேரம் வந்து ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நீங்கள் டாய்லெட்ஸ் கூட இருக்குது, லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் இருக்குது. விஷயம் கைஸ், நீங்கள் வந்துட்டீங்க, பட் என்ன பண்ணுறது என்ன செய்கிறது உங்களுக்கு தெரியலையா? கவலைப்படாதீங்க, கஸ்டமர் சர்வீஸ் கவுண்டர் இருக்குது. ஸோ இந்த கஸ்டமர் சர்வீஸ் கவுண்டர்கிட்ட போயிட்டு நீங்கள் கேட்கலாம் என்னென்ன ஆக்டிவிட்டி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நான் கேட்டப்ப நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குன்றாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஆக்டிவிட்டீஸும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காமிக்க போகிறேன். மறக்காமல் ஏகே தமிழ்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க யூடியூப் சேனலை. யூஷுவல் செக்இன் வந்து பார்த்தீங்கன்னா 3 PM onwards, செக் அவுட் வந்து 12 noon. பிரச்சனை இல்லைங்க, எல்லா விதமான பேமெண்ட்ஸும் அவங்க எடுக்கிறாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். உங்களுக்காக லிஃப்ட் கூட ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் தாராளமாக லிஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம் உங்கள் லக்கேஜில் எடுத்துகிட்டு வரதுக்கு. ஓகே கைஸ், ரூமோட கீ கார்டு எடுத்தாச்சு. ஸோ என்னோட ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 366. ஸோ 366 ரூமுக்கிட்ட வந்துட்டோம். ஸோ உள்ளே எப்படி இருக்குன்னு தெரில, பார்ப்போம். ஓகே, ரூமுக்குள்ளே போக போகிறோம். வாவ், ஸோ ரூம் லைட்லாம் ஆன் பண்ணியாச்சு. இதுதான் நான் தங்க போகிற ரூம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் அடுத்தது ட்வின் ஷேரிங் கட்டலாம். உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் கொடுக்குற காசுக்கு அருமையான ஒரு ரூம், ரெலி சூப்பராக இருக்குது. வெளியே திறந்து பார்ப்போமே. அழகான பால்கனி கூட இருக்குங்க. வாவ், ரெலி சூப்பர். இந்த என்வாயர்மெண்ட் பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா கைஸ், ரொம்ப அழகாக இருக்குது என்வாயர்மெண்ட்டு. ஸோ நீங்களும் ஃபேமிலியோட பிளான் பண்ணலாம். ரெலி சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் வாங்க. தீசல் போர்டிக்சன் நெகிரி சிம்பிலான் மலேசியா. டாய்லெட் பாருங்கள் எவ்வளோ செக்காவாக இருக்குன்ட்டுன்னு. சூப்பராக இருக்குது, சரியான பெருசாக இருக்குது டாய்லெட்டு. ஷாம்பூஸ்லாம் வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்குது. வாவ். ஸோ மறக்காமல் ஏகே தமிழ்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே கைஸ், ஸோ ரூம்லேருந்து வந்துட்டேன். கொஞ்சம் அப்படியே காத்தோட்டமாக நடப்போம் அப்படின்ட்டு. பக்கத்தில் வந்து கடல் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கடல் போக போகிறோம். ஆனால் அதுக்கு போகிற முன்னுக்கு இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்விம்மிங் பூல்னு. நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் குளிக்கிற முன்னுக்கு ஒரு முக்கியமான விஷயம், கண்டிப்பாக சில விதிமுறைகள்லாம் இருக்குது, ட்ரெஸ் கோட்லாம் இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் கோட்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும், சரியா? கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க நான் குளிக்கலையான்ட்டுன்னு. பரவாயில்ல, உங்களுக்காக இந்த வீடியோ செய்கிறதே எனக்கு பெரிய ஒரு பாக்கியமாக நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போர்டிக்சன் வந்தீங்கன்னா இந்த தீசல் ஹோட்டலில் கன்சிடர் பண்ணலாம். நல்ல ஒரு அருமையான ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கின்ற ஒரு ஹோட்டல். ஹோட்டல் ரூம்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு இடம் கூட இருக்குது. பிள்ளைங்களாம் கூட்டிகிட்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்விம்மிங் பூல் இருக்குது சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கு. இது பாஸ் ஸ்டேஷன் இருக்கு. நினைக்கிறேன் பெரிய ஈவெண்ட்ஸ் செய்யும்போது கண்டிப்பாக பாஸ் ஸ்டேஷன்லாம் வைப்பாங்கன்ட்டுன்னு. ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் கடலுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே வந்துட்டு நீங்கள் வெட்டிங் செய்ய போகிறீங்கன்னா கூட அழகான ஒரு இடம் இருக்குது. வெட்டிங்லாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ணலாம். வெட்டிங் இது என்கேஜ்மெண்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் அரேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடம் சூஸ் பண்ணிக்கலாம். செம்மையாக ரெலி சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருக்குது இடம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கடலுக்கு வந்துட்டோம் பாருங்க, எல்லாம் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஹோட்டல் வந்து அதான் ஹோட்டலு. நீங்கள் ஹோட்டலில் ரூம் எடுத்துகிட்டு மத்தியானத்தில் கடலில் குளிக்க போகிறீங்கன்னா தாராளமாக இங்கே வந்து குளிக்கலாம். பாருங்களேன்
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ஸ்பாட் ஆக்டிவிட்டி கூட இருக்குது. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க விளாட்றதுக்கு. எல்லாம் பாருங்கள் கடலில் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க, குளிச்சிக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கு. நீங்களும் வரலாம் கைஸ், உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க ஃப்ரீ டைம் இருக்கும் போது. ஸோ நல்ல ஒரு என்வாயர்மெண்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இந்த மாதிரியான ஹோட்டலில் வந்து விலை குறவாக வாங்கணுன்னா அஃப்கோர்ஸ் ப்ரொமோஷன் டைமில் வாங்கினா விலை குறவாக இருக்கும். உதாரணத்துக்கு மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபேர் போடுவாங்க, ட்ரைவல் ஃபேர். ஸோ அந்த ட்ரைவல் ஃபேர் போடும்போது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்துட்டு அந்த டிக்கெட்டில் வந்து ஓப்பன் டிக்கெட்டாக தான் இருக்கும், ஒரு 6 மாதத்துக்கு வெலிடேட். ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அங்கே போய் அப்போ காசு கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே வாங்கிட்டீங்கன்னா இந்த ரூமோட ஹோட்டல் ரேட்லாம் ரொம்ப விலை குறவாக இருக்கும். ஸோ நீங்கள் தாராளமாக என்ஜாய் பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா லாபி கைஸ். இங்கே லாபியில் தான் நம்ம எல்லாம் செக்இன் பண்ணோம். அது முடிஞ்ச கையோட கீழே level 1. ஓகே, இங்கே நடந்து போனீங்க அப்படின்னா உங்களுக்காக இங்கே கிஃப்ட் ஷாப் கூட இருக்குங்க. ஸோ நீங்கள் வரும்பொழுது உங்களோட துணிமணிலாம் மறந்துட்டீங்க அப்படின்னா தாராளமாக இருக்குது, இங்கேயே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வாங்கிக்கிட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்விம்மிங் பூல்லையோ கடல்லையோ நீங்கள் விளையாடலாம். இதை பாருங்கள், எல்லா விதமான ஸ்விம்மிங் பூலோட துணி எல்லாமே இருக்குது. செவினியஸ் ஐட்டம் கூட இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ விலை குறவு தான். தொப்பிலாம் நல்லா இருக்குது பாருங்கள், விலையும் ரொம்ப ரீசனபிளாக இருக்குது. ஸோ பிள்ளைங்களுக்குலாம் வந்தீங்கன்னா இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. சிக்கடிஸ் எல்லாமே இருக்குது, செவினியஸ் கூட இருக்குது. போட்டிக்ஸன் நல்லா இருக்குது பார்க்க. ஸோ இரவு நேரத்தில் நீங்கள் நல்லா வந்து சாப்பிட போகிறீங்கன்னா உங்களுக்காக ஃப்ரெஷ் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆசியான் ஃபுட் அண்ட் வெஸ்டர்ன் ஃபுட் கூட இருக்குது. நல்லா கிளாஸாக இருக்குது. விலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீசனபிளாக இருக்குது. சூப், சாலட்ஸ், அப்புறம் ஆசியான் டிலைட்ஸ், வெஸ்டர்ன் ஃபுட் எல்லாமே இருக்குது. ஸோ கைஸ், இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காலை மணி 7லேருந்து நைட் 10:30 வரைக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் வெளியிலலாம் சுற்றிட்டு ரூம்க்கு வந்து ரெஸ்ட் பண்ணும்போது பசிக்குதுன்னு நினச்சா கூட இங்கே நீங்கள் வரலாம். ஃப்ரெஷ் ரெஸ்டாரண்ட். ஓகேங்களா? இங்கே நிறைய ப்ரொமோஷன் ப்ரைஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ரெஸ்டாரண்ட் கூட இருக்குது. இது வந்து மோர் டு சைனீஸ் குசின். ஸோ இப்போதைக்கு சைனீஸ் செட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்து ஒரு 10 பேர் வந்திருக்கீங்க, ஒரு ரவுண்ட் டேபிளில் சாப்பிட போகிறீங்கன்னா கூட அதோட மெனூஸ்லாம் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இல்லை தனித்தனியாக சாப்பிட போகிறீங்கன்னா கூட நீங்கள் பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு பசிக்குது கூட நினச்சிங்கன்னா இங்கே பாருங்க, முத்து மாமா ஸ்டால்னு ஒன்று இருக்குது. ஸோ இது வந்து மலேசியன் ஃபுட் எல்லாமே. மீ மாமா தேத்தாரி இருக்குது, அப்புறம் மீ கறி தேத்தாரி இருக்குது, ப்ரௌன் ஃப்ரிட்டர்ஸ் இருக்குது, பனானா ஃப்ரிட்டர்ஸ் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கி கொள்ளலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செஃப் கூட உங்களுக்காக லைஃபாக சமைப்பார். ஸோ நான் கேட்டேன், மீ கோரிங் மாமா கேட்டால, ஸோ அதுதான் அவர் சமைக்க போகிறாரு. அப்படிதாங்க மீ கோரிங் மாமா செய்கிறது. மலேசியன் ஃபேவரட் டிஷ் மீ கோரிங் மாமா. ஆர்டர் பண்ணியிருந்தேன், தேத்தாரி வந்துருச்சு. ஹலோ, தேங்க்யூ ஃபார் த தேத்தாரி. ரைட், மீ கோரிங் மாமா ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துருச்சு. தேங்க்யூ. ஸோ நான் சொன்ன மாதிரி இது மீ கோரிங் மாமா அண்ட் தேத்தாரி மலேசியாவுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணோம். ஸோ இப்போ நான் மீ கோரிங் மாமா சாப்பிட போகிறேன். பாருங்களேன் மீ எப்படி இருக்குன்ட்டுன்னு. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நூடுல்ஸ், உங்கள் இதில் வந்து நூடுல்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, உண்மையிலே சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்க, ட்ரை பண்ணுங்கள். தேத்தாரி மறந்துடாதீங்க. குட் மார்னிங். செகண்ட் டே அட் திசல் போட்டிக்ஸன். காலையிலே பார்த்தீங்கன்னா எல்லாரும் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு, சரியான ஆள். ஸோ இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போகிறோம். வாங்க பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னென்ன ரெடி பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போமா. காலையிலே சரியான ஆள் தான். ஃபேமிலியாக எல்லாம் வந்திருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய ஐட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க. சாலட், சிக்கன் கறி, சாசேஜ், வெஸ்டர்ன் ஃபுட், லோக்கல் ஃபுட் எல்லாமே இருக்குது. ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்டாஃப் கூட வேலை செஞ்சிட்ருக்காங்க.
இது வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ். ஓகே, இந்த ரைஸ் கஞ்சி. வாவ், பாவுலாம் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. டிம்சாம் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீட் பட்டர் புடிங். ஓகே, கேக்ஸு சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாமே இருக்குது, சாப்பிட்லாம். பிரெட் பட்டர் காயா எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க. ஃப்ரூட்ஸ் கூட இருக்குது, யோகர்ட். அண்ட் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், கொக்கோ கிரான்ச் எல்லாமே இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் பிள்ளைங்களுக்கும் கொடுக்கலாம். ஜூஸ், க்ளோடியல் எல்லாமே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஓரளவு என்னென்ன இருக்குன்னு நான் காமிச்சிட்டேன். இப்போ நான் அப்போ சேர போகிறேன். மீண்டும் சந்திப்போம். இதான் கைஸ், இன்றைக்கி காலையில் நான் சாப்பிட போகிற பிரேக்ஃபாஸ்ட். நாசிலமா எடுத்துக்கிட்டேன், அப்புறம் டிம்சாம், ஹாட்டாக், இது வந்துட்டு பாரிச் அண்ட் கொக்கோ கிரான்ச். சிம்பிளாக சாப்பிடுவோமே, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா வேஃபர் ஸ்டேஷன், எக் ஸ்டேஷன் கூட இருக்குது. எக் கூட போட்டுக்கிட்டு இருக்காரு. ஹலோ, மார்னிங். நூடுல் லவர்ஸ், நிறைய விதமான நூடுல்ஸ் இருக்குது, ட்ரை பண்ணலாம். ஸோ ரொட்டி சென்னாய் கூட இருக்குங்க, கறியெலாம் ரெடி பண்ணியிருக்காங்க. தோசையும் இருக்குது, தோசை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 6வது மாடியிலேருந்து கிடைக்கிற வியூ பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு. ரிசார்ட்டில் அருமையான ஒரு சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, ஹலால். நீங்களும் வந்து சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி செகண்ட் டே. ஸோ நைட்டு டின்னர் என்ன சாப்பிட்லாம் யோசிச்சுட்டு இருக்கும், நேராக ரிசார்ட்கே வந்துட்டேன். ரிசார்ட்லாம் வந்து நான் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். என்ன சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீன் கட் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு சும்மா சூப்பராக இருக்குது. ஸோ டின்னர் வந்து எங்கள் ஹோட்டல்லே ரிசார்ட்லேயே முடிச்சுக்கலான் இருக்கேன். பாருங்கள், அருமையாக இருக்குது பார்க்க. ஓகே, சைனீஸ் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டாச்சு. ஸோ இரவு நேரத்தில் டிசல் போர்டிக்சன் வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. நீங்கள் ரூம்லேயே இல்லாமல் கொஞ்ச நேரம் வெளியே வந்துட்டு அப்படியே சீல் பண்ணால் கூட ரிலாக்ஸாக நீங்கள் சீல் பண்ணலாம். சூப்பராக இருக்குங்க இடம். நைட்டில் கூட நிறையா கலர்ஃபுல்லாக லைட்ஸ்லாம் எரியுது. இந்த வியூலாம் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குன்னு. தென்னை மரம். நைட்டில் நீங்கள் ரிசார்ட்டில் இருக்கும் போது என்ன செய்யணும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா, இந்த மாதிரியான கேம்ஸ் விளாடுற இடம்லாம் இருக்குது. இந்த மாதிரி காசை நீங்கள் போட்டுற வேண்டியதான். காசை போட்டு டோக்கன் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டோக்கனை வச்சுட்டு நீங்கள் கேம் விளாட்லாம். ஓகேங்களா? இது வந்து லெகோ ரூம். ஸோ யார் யாருக்கு லெகோ ரொம்ப பிடிக்குமோ 8 AM - 7 PM வரைக்கும் உங்கள் சில்ட்ரனை நீங்கள் கூட்டிகிட்டு வரலாம். கூட்டிகிட்டு வந்துட்டு இந்த ரூம் கூட ரொம்ப பெருசாக இருக்கும். உள்ளே வந்துட்டு லெகோ செட் கொடுத்துருவாங்க. அந்த லெகோ செட்டை வச்சு நீங்கள் வந்து லெகோ செய்யலாம். லெகோ செஞ்ச பிறகு அந்த லெகோ நீங்கள் திருப்பி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டிபாசிட் நீங்கள் கட்டுவீங்க. அந்த டிபாசிட் காசும் எடுத்துக்கோங்க. சரிங்களா? நைட் டைமில் வேறு என்ன நீங்கள் செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சீல் பண்ணலாம். உங்களுக்காக வந்து நிறையா ட்ரிங்க்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ட்ரிங்க்ஸ் வேணுமோ அந்த ட்ரிங்க்ஸை நீங்கள் கேட்டுட்டு இங்கே சீல் பண்ணிவிட்டு லெப்பா பண்ணலாம். ஸ்பா கூட இருக்குது, உங்கள் எக்ஸ்க்ளூசிவ். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் ஏகே தமிழ்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரியான வீடியோ நிறையா உங்களுக்காக வரப்போகுது.